டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அதாவது தமிழ்ல அளவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கேட்குற கொஷின்ல இந்த டாபிக்கும் ஒன்று. சரிங்களா? ஸோ மென்சுரேஷன் அதாவது அளவியல் அப்படின்ற டாபிக்ல நம்ம ஷார்ட்கட்ஸ் பெரும்பாலும் தேட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் பேஸ்டு டாபிக். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் நிறைய கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம், அதாவது ஒரு 10th பேஸ்டு எக்ஸாம்ல நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு டிகிரி பேஸ்டு எக்ஸாம் அப்படின்ற போது இது வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் இதையும் வந்து நம்மளுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D 3D அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 2D 3D, அதாவது 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இரு பரிமாணம், இது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இரு பரிமாணம்னா என்ன சார், முப்பரிமாணம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு பரிமாணம், அதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இந்த செவ்வகம் வந்து நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் தான் இருக்கும். கரெக்டா? அதாவது லென்த் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அளவுகள் தான் இருக்கும். ஆனா இதே ஒரு முப்பரிமாணம் அப்படின்னும் போது இதே செவ்வகத்தோட முப்பரிமாண வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா கனச்செவ்வகம், கியூபாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கும், எல் இருக்கும், பி இருக்கும், எச்ன்ற ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? எச் உயரமும் இருக்கும். ஸோ அப்போ முப்பரிமாணம்னா 3 அளவுகள் கொண்டு இருக்கும், இரு பரிமாணம்னா 2 அளவுகள் கொண்டு இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. அதாவது நீளம் அகலம் ரெண்டு விஷயம் பத்தி மட்டும் பேசினா அது வந்து இரு பரிமாணம். சரிங்களா? நீளம் அகலம் உயரம் இது 3 பேசினா அது பேர் வந்து முப்பரிமாணம். ஓகேங்களா? இது சில நேரத்துல இப்போ ஒரு தண்ணியில போற கப்பலை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்களா? ஸோ இப்படி போது இதுல நீளம் அகலம் வந்து சொல்லிடலாம், உயரம் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்னா ஆயம். ஸோ ஒரு கப்பல் வந்து எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு, சரிங்களா, அதுக்கான உயரம் என்ன. ஸோ உயரம் அப்படின்றது மேல பார்க்க பார்க்க அது உயரம்னு சொல்லுவாங்க, கீழே போக போக அது பேரு டெப்த், ஆயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால முப்பரிமாணம் அங்கேயும் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ரியல் லைஃப்ல நிறைய யூஸ் பண்ற டாபிக் தான் இது. ஆனா என்ன விஷயம்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஒரு வீடு கட்டும் போதெல்லாம் நம்ம இந்த செவ்வக வடிவில செங்கல் இதுல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஃபார்முலாலாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணிலாம் அந்த செங்கலை யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட் தானே? சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஒரு டாபிக்கா இந்த 2Dன்னு இருக்கு பாத்தியா, இந்த 2D இப்போ பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் 3D பேஸ்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2D இரு பரிமாணம். இந்த இரு பரிமாணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இரு பரிமாணத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி நீளம் அகலம், அதாவது லென்த் பிரெத், இந்த ரெண்டு அளவுகள் தான் இருக்கும். ஸோ இந்த இரு பரிமாணத்துக்கான வடிவங்கள் என்னென்ன வடிவம் வந்து இரு பரிமாண வடிவங்கள், சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் சதுரம், அதாவது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர். ஸோ இரு பரிமாண வடிவத்துல ஃபர்ஸ்ட் வடிவம் என்னது, சதுரம். ஓகேங்களா? ரெண்டாவது செவ்வகம், இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், ரெக்டாங்கிள். தேர்ட் ஒன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கோணம். இதுவும் வந்து ஒரு இரு பரிமாண வடிவம். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு 2 டைமென்ஷன் ஷேப் தான். ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நிறைய மாடல் இருக்கு. சரிங்களா? அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? அது வந்து அதனுடைய டைப்ஸ், சரிங்களா, அதனுடைய இருக்கிற அந்த கோணங்களை பேஸ் பண்ணி எப்படி சம் போடலாம், பக்க அளவுகள் கொடுத்துருந்தா எப்படி சம் போடலாம், சரிங்களா, அதெல்லாம் வந்து எதுல பார்ப்போம்,
இந்த ட்ரையாங்கல்ல பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நாலாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வட்டம், சர்க்கிள். ஸோ சர்க்கிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோணங்கள் பேஸ் பண்ணி, அதாவது மைய கோணம், சரிங்களா, ஆங்கிள் பை செக்டார், ஸோ அதை பேஸ் பண்ணிலாம் நிறைய வந்து சம் மாடல் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து எங்க பார்ப்போம்? இந்த வட்டத்துல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கடைசியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாற்கர வடிவங்கள். ஸோ நாற்கர வடிவங்கள் இதுக்குள்ள வந்து ஒரு 4-5 வடிவம் இருக்கு. அது என்ன சார் நாற்கர வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இணைகரம். சரிங்களா? இந்த நாற்கரம் அப்படின்றது குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இணைகரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பேரலோகிராம். சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாய் சதுரம், ரோம்பஸ், இல்லனா இதுக்கு இன்னொரு பேரு பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கைட் அப்படின்னு. சோ தேர்ட் ஒன் அப்படின்னான்னு கேட்டீங்கன்னா ட்ரெபீசியம், சரிவகம். சோ சரிவகம்னா என்னது? ட்ரெபீசியம். சரிங்களா? அந்த ரோம்பஸ்ல என்ன வந்துரும்? கைட்டும் வந்துரும், அந்த பட்டமும் வந்துரும். சரிங்களா? சோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாற்கர வடிவங்கள். சோ அந்த நாற்கர வடிவங்கள் கீழே இந்த 3 டாபிக் பார்ப்போம். சரிங்களா? சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 2D. சரிங்களா? 2Dல இது எல்லாமே சேர்ந்தது. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டாபிக்கா பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு? சதுரம். சோ சதுரத்தை இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? சதுரம், ஸ்கொயர்ஸ். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுரம் இதுதான் வந்து இது ஒரு இப்போ ஒரு டாபிக், அதாவது ஒரு ஷேப் பாக்குறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கான பண்புகள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ சதுரத்துக்கான பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா, சுற்றளவுக்கான ஃபார்முலா, மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா, சரிங்களா, அதையும் பார்ப்போம். சரிங்களா? சோ பரப்பளவு அப்படின்னா என்னது? ஏரியா. சுற்றளவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிமீட்டர். சரிங்களா? அது இல்லாம மூலை விட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டயகனல். சோ இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா போட்டுருவோம். ஓகேங்களா? சரி, சதுரம் இதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 2D ஷேப். சரிங்களா? இது வந்து ஒரு இரு பரிமாண வடிவம் கொண்ட ஒரு ஒரு ஷேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பக்கங்களும் சமம். 4 பக்கங்களும் சமம் இல்லனா இணை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 4 பக்கங்களும் சமம் அல்லது இணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ சதுரத்துக்கான வடிவம் எப்படி இருக்கும்? பாருங்க, 4 சைடும் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதாவது பாருங்க, 4 சைடும் நான் ஒரே மாதிரி தான் கோடு போட்டிருக்கேன். அப்படி போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 4 சைடுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 4 பக்கங்களும் இணை. சோ இதுக்கு இது இணையா இருக்கு, இதுக்கு இது இணையா இருக்கு. அதே மாதிரி எந்த சைடு பார்த்தாலும் இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். சரிங்களா? அப்போ 4 பக்கங்களும் சமம் மற்றும் இணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அதாவது 4 sides are equal and parallel. ஓகேங்களா? 4 sides are equal and parallel. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கோணங்களும் இணை. 4 கோணங்களும் சமம் மற்றும் இணை ரெண்டுமே சொல்லலாம். சரிங்களா? 4 angles are equal and parallel அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இப்ப பாருங்க, இங்கேயும் இங்க, அதாவது இதுதான் 4 ஆங்கிள்.
சரிங்களா? இந்த 4 ஆங்கிளுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாவும் இருக்கும். அதே சமயம் இணை இணை என்னது? பேரலலா இருக்கும். ஓகேங்களா? அத ஞாபகம் வச்சுக்கங்க. சோ சரிங்க சார். அப்படி சமமா இருக்குன்னா ஒரு ஆங்கிளுக்கான மதிப்பு என்னவா இருக்கும்? சரிங்களா? அது தெரியணும்ல. கோணத்தின் மதிப்பு என்னவா இருக்கும்? ஒரு சதுரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. சரிங்களா? அப்ப தெரிஞ்சுங்க 90 டிகிரி இருக்கும் ஒரு ஒரு கோணமும். ஓகேங்களா? அப்படி இருந்தாதான் அது சதுரத்தை அமைக்கும். ஓகேங்களா? சரி, இது மூணுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கான பண்புகள். ஓகேங்களா? இதற்கான பண்புகள். அதே மாதிரி மூலை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மூலை விட்டம் அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு பாத்தியா, இதற்கான அளவும் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு பாத்தியா, இதற்கான அளவும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்டர் வந்து கரெக்டா வெட்டும். இப்போ இந்த மாதிரி பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த சென்டர் வந்து கரெக்டா இருக்கும், இந்த 4 முக்கோணம் அளவும் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மூலை விட்டங்கள். அதாவது சைடுல போது பாத்தீங்களா டைகனல், இது ரெண்டுமே இரு சம கூறிடும், ரெண்டு சமமா இத வந்து பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். என்ன சொன்ன? மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சம கூறிடும். சரிங்களா? ஈஸியா புரிஞ்சுங்க. டயகனல்ஸ் வந்து ரெண்டு சைடுமே வந்து இப்படி கிராஸ் பண்ணும்போது அது வந்து என்னவா இருக்கும்? பைசெக்ட் கிராஸ் ஈச் அதர். சரிங்களா? காமனா வந்து சென்டர்ல வெட்டும். அது வந்து கரெக்டா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சதுரத்திற்கான பண்புகள். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுரத்திற்கான சூத்திரங்கள், அதாவது அதற்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நவீன் சார், நவீன் சார், சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சதுரத்திற்கான சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாஸ். சோ ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் சதுரத்திற்கு 3 விதமான ஃபார்முலாஸ் தான் வரும். சரிங்களா? சோ சதுரம், இதுல இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மூலை விட்டம்னா என்னன்னு தெரியணும், பரப்பளவுனா என்னன்னு தெரியணும், சுற்றளவுனா என்னன்னு தெரியணும். அதாவது எந்த ஒரு ஷேப்பா தான் இருக்கட்டும் அந்த ஷேப்போட பரப்பளவு ஏரியானா என்னன்னு தெரியணும். சரிங்களா? சுற்றளவு பெரிமீட்டர் தான் என்னன்னு தெரியணும். டைகனல் அதாவது மூலை விட்டம்னா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கான யூஸே இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம கொஸ்டின் என்னதான் படிச்சாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே வராது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம்? பரப்பளவு, சுற்றளவு, டைகனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி, பரப்பளவு அப்படின்னா இந்த எதத்தை அரைச்சி இது பாத்தீங்களா, இந்த ஏரியா, இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏரியால இருக்கிற பரப்பை நம்ம அதைச்சிக்கிறோம். சரிங்களா? நம்ம எடுத்துக்கிறோம். சோ அப்படி எடுத்துக்கிறனால அது பேர் என்னன்னு சொல்றோம்? பரப்பளவு. சரிங்களா? பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப பரப்பளவுனா என்னது? உங்க ஏரியா. சரிங்களா? அந்த ஏரியாவை நான் என்னன்னு சொல்லுவோம்? அதுக்குள்ள இருக்கிற இடம் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பரப்பளவுல அடங்கும். சரியா? நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து என்னது? நம்ம பரப்பளவுக்குள்ள அடங்கும். சோ இதுதான் எங்க ஏரியா, இதுதான் எங்க வீடு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து என்னது தானே, எந்திரானே. சோ அதுதான் நம்மளுடைய பரப்பளவு. அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. சரிங்க சார், சுற்றளவுனா என்ன சார்? சுற்றளவுனா சிம்பிள்ங்க. அந்த ஏரியா
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன? செவ்வகம், ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள்கான ஷேப், சரிங்களா? ஸோ சதுரம் அப்படின்னா என்னது? 4 பக்கங்களும் வந்து இணையா இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், சரிங்களா? ஸோ இதுக்கு அப்படி என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் அதேதான். பரப்பளவு, சுற்றளவு, மூலை விட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே காமனு. பரப்பளவுனா என்னன்னு தெரியணும், சுற்றளவுனா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி மூலை விட்டம்னா என்னன்னு தெரியணும், சரிங்களா? டைகனல்னா என்னன்னு தெரியணும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுக்கான பண்புகளை பார்ப்போம், சரிங்களா? சோ இதுவும் வந்து என்னது? நீளம் அகலம் சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க, ஓகேங்களா? நீளம் அகலம் சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். சோ அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு இரு பரிமாண வடிவம், 2D ஷேப். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்பு, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். செவ்வகம் என்பது ஒரு இரு பரிமாண வடிவம், ஓகேங்களா? a rectangle is a ஒரு 2 dimension shape, சரிங்களா? 2 dimension shape அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, 2D சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீளமும் அகலம் மட்டும் இருக்கும். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீளமும் அகலம் மட்டும் இருக்கும். சரி, அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க பாருங்க, இங்க இருக்கிற பியும் வந்து ஈக்குவல், கரெக்டா? அதே மாதிரி இங்க இருக்கிற எல் ஈக்குவல். இது நீளம் அப்படின்னா இங்க இருக்கிறதும் நீளம் தானே, சரியா? இது அகலம் அப்படின்னா மேல இருக்கிறதும் அகலம் தானே, கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர் எதிர் கோணங்கள் சமம். எதிர் எதிர் பக்கங்கள் சமம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே எழுதிப்போம். பக்கம் தான் நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம். சோ எதிர் எதிர் பக்கங்கள் சமம், சரிங்களா? பாருங்க, இங்க பீனா இங்கேயும் பி தான், இங்க எல்லுனா இங்கேயும் எல்லு தான், சரிங்களா? எல்லுனா என்னது? நீளம். பீனா என்னது? அகலம், சரிங்களா? சோ பீனா பிரெத், எல்லுனா லென்த், ஓகேங்களா? சரி, எதிர் எதிர் பக்கங்கள் சமம், இல்லைன்னா இணை அப்படின்னு போட்டாலும் ரைட் தான், சரிங்களா? எதிர் எதிர் பக்கங்கள் இணை மற்றும் சமம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel, ஓகேங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. சோ சேம் செகண்ட் பாயிண்ட், எதிர் எதிர் கோணங்கள் சமம். பாருங்க, எதிர் எதிரில் இருக்கிற கோணங்கள், அதாவது இந்த கோணங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து எல்லாமே 90 டிகிரி தான் வரும். சோ நீங்க இது எதிர் எதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லதை விட 4 கோணங்களும் 90 டிகிரி அப்படின்னே சொல்லிடலாம், சரிங்களா? இப்படியும் சொல்லலாம். பாருங்க, 4 கோணங்களும் 90 டிகிரி. நீங்க எதிர் எதிர் கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும், ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாலும் அதே 90 டிகிரி தான் வரும். அதுக்கு நம்ம இப்படியே சொல்லலாம், 4 பக்கமும் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும், சரிங்களா? அதாவது 4 பக்கங்களும் 4 கோணங்களும் செங்கோணங்கள். இந்த பாயிண்ட் நம்ம எங்க பார்ப்போம்னா ஸ்கொயர்லயும் பார்ப்போம், சதுரத்திலையும், சரிங்களா? 4 கோணங்களும் செங்கோணங்கள், சரிங்களா? ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள், ஓகேங்களா? ரைட் ஆங்கிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ 4 கோணங்களும் 90 டிகிரி, ஓகேங்களா? சரி, வேற என்ன சார்? இதுலயும் அதே தாங்க. மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும், சரிங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்? கரெக்டா அக்யூரேட்டா சென்டர்ல வெட்டும். மூலை விட்டத்தை என்ன பண்ணோம்? சென்டர்ல வெட்டும், ஓகேங்களா? அதனால தான் இது என்னது? மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் கவர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா பாருங்க இது, சரிங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இப்படிலாம் வச்சாதான் இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? சரி, 4 பக்கங்களும் இணை மற்றும் சமம், 4 கோணங்களும் 90 டிகிரி, மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும்,
சரிங்களா? ஆங்கிள்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வகத்திற்கான பண்புகள். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்? செவ்வகத்திற்கான சூத்திரங்கள், ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை ரீகால் பண்றேன் பாத்துங்க. இது ஒரு 2D ஷேப்பு, எதிரெதிர் பக்கங்கள் இணை மற்றும் சமம். சரிங்களா? அதே மாதிரி 4 கோணங்களும் 90 டிகிரி. சரிங்களா? ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்ஸ். சோ மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்ல பண்புகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? இதை நீங்க தனியா இன்னொரு சாப்டர்லயும் பார்ப்பீங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாமெண்ட்ரி, வடிவியல். சரிங்களா? அங்கேயும் பார்ப்பீங்க. ஆனா இந்த சாப்டர்ல இதை பேஸ் பண்ணி என்னவும் வரும், ஃபார்முலாஸும் வரும். சரிங்களா? அங்க ஃபார்முலாஸ் வராது, இங்க நீங்க ஃபார்முலாஸோட சேர்த்து இதை பார்ப்பீங்க. ஏன் பண்புகள் முக்கியம் அப்படின்றனா, இப்போ அதர் சப்ஜெக்ட்ல எல்லாம் கூற்றுகள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். கரெக்டா? கூற்றுகள், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி மேக்ஸ்லயும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அப்படி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பண்புகளை யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக இருக்குல்ல, சோ பொறுத்துகளையும் இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பொறுத்துக, அதே மாதிரி கூற்றுகள் பேஸ் பண்ணி கூற்று காரணம், ரீசன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை விட இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? என்னதான் வந்து படிக்கணுமா மேக்ஸ்ல அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் பீட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா? எல்லாருமே மேக்ஸ் வந்து மேக்ஸா அதான் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சம் போதுன்னா போட்டுருவாங்க. ஆனா இந்த மாதிரி பண்புகளை வச்சு கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சம்ம போடுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலை. சரிங்களா? அங்கதான் எல்லாருமே வந்து ஸ்லோ டவுன் ஆவாங்க. சரிங்களா? நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா தானே மார்க் எடுப்போம். சோ அவங்கள விட முன்ன எடுத்தா தானே நம்மளுக்கு வந்து வேலை அப்படின்றது நிச்சயமாகும். சரிங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு முன்ன போனோம், அதாவது மற்றவங்களை விட நம்ம நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னா மற்றவங்களை விட நிறைய கஷ்டப்படணும். சரிங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செவ்வகத்திற்கான சூத்திரங்கள், ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன சொன்னோம், இப்போ செவ்வகத்திற்கான சூத்திரங்கள் பார்ப்போம். சரிங்களா? சோ ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள்ல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா தான் பார்ப்போம். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஏரியா, இன்னொன்னு பெரிமீட்டரு, தேர்ட் ஒன் வந்து டயகனல். சரிங்களா? அதாவது பரப்பளவு, சுற்றளவு, லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு சொன்னோம், மூலை விட்டம். சரிங்களா? சோ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல வரும். சரிங்களா? அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த பேஸ்ல இருக்கும். சரிங்களா? ஒரு நம்ம யூஸ் பண்ற இந்த ஒயிட் போர்டும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். சரிங்களா? ஸ்கூல்ல நம்ம யூஸ் பண்ண கரும்பலகை பிளாக் போர்டும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது பாருங்க, அன்றாட வாழ்வுல நம்ம நிறைய இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பார்ப்போம் டெய்லி லைஃப்ல. சரிங்களா? ஆனா மேத்தமெட்டிக்கலா அதை பார்க்கும்போது தான் அதுக்கான அர்த்தம் தெரியுது. யாருமே நம்ம அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணிலாம் நம்ம போட்டுக்க மாட்டோம். இது எவ்வளவு இருக்கும், இதுக்கான ஏரியா என்ன இருக்கும், ஒரு போர்டை பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த போர்டுக்கான லென்த் என்ன இருக்கும், பிரெத் என்ன இருக்கும், அதுக்கான ஏரியா என்ன இருக்கும், சுற்றளவு என்ன இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி திருக்க மாட்டோம். ஆனா இது நம்ம டெய்லி லைஃப்லயே பாக்குற ஒரு ஷேப் தான். சரிங்களா? இதுன்னு இல்ல, நம்ம மென்சுரேஷன் அளவியல்ல பாக்குற எல்லா ஷேப்புமே நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்திருப்போம். சரிங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல பார்ப்போம். ஆனா நம்ம அதுக்கான டெப்த்ல இறங்குறது இல்லை, அதுதான் உண்மை. சரிங்களா? சரி, இதற்கான சூத்திரங்கள், ஃபார்முலாஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏரியா, பரப்பளவு. இந்த பரப்பளவை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க அப்படியா இருக்கு, இங்க வந்து ஏ எல்னா இங்க பி. கரெக்டா? சோ இங்கேயும் பி இருக்கும், இங்கேயும் எல் இருக்கும். அது மேட்டர் இல்ல, ஒரு எல் ஒரு பி. சரிங்களா? சோ அங்க என்ன பண்ணோம், ஏ இன்ட்டு ஏன்னு போட்டு ஏ ஸ்கொயர்னு எண்ணணும். கரெக்டா? இங்க எல் இன்ட்டு பின்னு போட்டு முடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அங்க ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர்னு மாறிடுச்சு. இங்க நீளம் இன்ட்டு அகலம், அதுதான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெட்,
அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் நான் என்ன பண்றேன், எல் இன்ட்டு பி அப்படின்னு எழுதுறேன். சேம் அதே மாதிரி தான் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? சதுர அலகுகள். சோ அப்ப ஏரியா அப்படின்னு சொன்னாலே சதுர அலகுகள் வரும், அது தெரியணும். ஓகேங்களா? ஏரியான்னு சொன்னா மட்டும்தான் சதுர அலகுகள் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். சரி, ஓகே. அப்ப பரப்பளவுக்கு சதுர அலகுகள் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, பரப்பளவு பார்த்தாச்சு. சுற்றளவு, சுற்றளவுனா என்ன சொன்னோம்? பெரிமீட்டர். சோ இந்த பெரிமீட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இதுவும் எல், இங்க பி. அதே மாதிரி இந்த இடம் பியா இருக்குமா, இந்த இடம் எல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப 2 பி இருக்கு, 2 எல் இருக்கு. கரெக்டா? அங்க எல்லாமே என்னவா இருந்துச்சு, சதுரத்துல ஏவாவே இருந்துச்சு. அதனால அதை கூட்டி 4a அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இங்க 2 பி இருக்கு, 2 எல் இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் என்ன பண்றோம், ஃபார்முலாஸை உருவாக்க போறோம். சரிங்களா? இப்பெல்லாம் பாருங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க, நம்ம தான் வந்து அதை சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது ஃபார்முலாஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சாலே இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எதுல? ஸ்கொயர்ல. சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயரு, சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a, மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா வந்து என்னது, √2a. இந்த 3 ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அப்பயே பார்த்துருக்கணும், அப்பயே புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி சைட் பை சைட் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் மென்சுரேஷன் ஈஸியா இருக்கும். ஒரே நாள் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 பக்கம் ஃபுல்லா ஃபார்முலா எழுதிட்டு, சரிங்களா, ஒரு 50-60 ஃபார்முலாவை ஒரே நாள்ல படிக்கிறேன் அப்படின்னா படிச்சிருவீங்க, ஃபார்முலாலாம் மெமரி ஆயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. 2 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றீங்க, சதுரம் அப்படின்னா அதுல இருக்கிற 3 ஃபார்முலா நச்சின் பச்சமா, அதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் போட்டு பார்த்தோமா, பிராக்டிஸ் பண்ணோமா, சதுரம் ஓவர். செவ்வகம் நிறுத்தமா, செவ்வகத்துல ஒரு 4-5 சம் வருதா, அதை பிராக்டிஸ் பண்ணோமா, செவ்வகம் ஓவர். ஸோ ஃபார்முலாஸ், அதுக்கேற்ற பண்புகள், அதுக்கேற்ற கொஷின்ஸ், அவ்வளவுதான். 3 கான்செப்ட் தான். ஒரு ஃபார்முலா, அதுக்கேற்ற பண்புகள், அதுக்கேற்ற கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைடு பை சைடு ஒரு சாப்டரா, அதாவது ஒரு ஷேப்பா நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்கல்ல, நம்ம பெருசா யோசிக்கிறத விட டைரி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த பெருசை நோக்கி ஒரு நாள் போயிடுவோம். ஓகேங்களா? சரி, பெரிமீட்டர் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். எல் எல் பி பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ எல் பிளஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க, எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் இந்த பி. ஓகேங்களா? அப்ப எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி. பாருங்க, 1 2 2 எல் இருக்கு, பிளஸ் 1 2 2 பி இருக்கு. ஓகேங்களா? 2 எல் பிளஸ் 2 பி. சோ ரெண்டுத்துலயும் பொதுவா என்ன இருக்கு பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ 2 நான் பொதுவா வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், எல் இருக்கும், அந்த இடத்துல பி இருக்கும். சோ 2 இன்ட்டு எல் பிளஸ் பி யூனிட்ஸ். இவ்வளவுதாங்க வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா. எதற்கான சுற்றளவு? செவ்வகத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஏரியா ஆஃப் சாரி பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ நல்லா பாருங்க, போன ஷேப்புக்கும் இந்த ஷேப்புக்கும் பெருசால வித்தியாசம் இல்லை. சரிங்களா? ஒரு சதுரம் சாரி ஒரு செவ்வகம் எல்லா பக்கமும் இணையான இல்ல சமமான பக்கங்களை கொண்டிருந்தால் அதன் பெயர் சதுரம். புரியுதா பாருங்க? ஒரு செவ்வகம் எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கிற பக்க அளவுகளை கொண்டிருந்தால் அதன் பெயர் தான் என்னது, சதுரம். இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? என்னது, ஒரு செவ்வகம் வந்து எல்லா பக்கமும் இணையா இல்ல எல்லா பக்கமும் சமமா இருக்கிற அளவுகளை கொண்டிருந்தா அது பேர் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சதுரம். சோ ஒரு செவ்வகத்துல இருந்து தான் சதுரம் உருவாகுது. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ 2 இன்ட்டு எல் பிளஸ் பி யூனிட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றளவுகள் வந்து ஒரு யூனிட்ஸ், அலகுகள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதற்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வராது, சதுர அலகுகள் வராது, ஏரியாவுக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? மூணாவதா வந்து என்ன பார்க்க போறோம், மூலை விட்டம்.
அதாவது டைகனல். சோ இந்த டைகனல் பொருத்தமத்துல அங்க என்ன சொன்னோம், √2a அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இங்க இதுதானே டைகனல். சோ இதுவும் வந்து நம்ம ஒரு பண்புல பார்த்திருப்போம், மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் அப்படின்னு. சோ அப்படி இருக்கும்போது இதற்கான மூலை விட்டம், அதாவது பாருங்க இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? சோ தனியா எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்குன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணம். இதை மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுங்க, செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தேற்றம் ஞாபகம் வரணும். சரிங்களா? என்ன தேற்றம்? பிதாகரஸ் தேற்றம். சரிங்களா? சோ பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, இந்த இடம் வந்து, சோ இந்த இடம் எனக்கு தெரியாது, எல், இங்க பி, இதுதானே இங்க இருக்கு பாருங்க. இந்த இடம் நான் எடுத்துக்கிறேன், இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கு, எல் பி. ஓகேங்களா? இந்த இடம் கேக்குறாங்க, இது பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ணம். சரிங்களா? இதை நம்ம எங்க பார்ப்போம், ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல்ல பார்ப்போம். சரிங்களா? இதன் பேர் என்னன்னு சொல்லுவோம், கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இது இல்லாம நம்ம இதுலயே வந்து பின்னாடி முக்கோணம் அப்படின்ற டாபிக்கும் பார்ப்போம். சரிங்களா? அந்த முக்கோணத்திலயும் வந்து இந்த பிதாகரஸ் தியரம் வரும். ஓகேங்களா? சோ கர்ணத்தின் வர்க்கமானது, சோ இதோட ஸ்கொயர் எனக்கு வேணும் அப்படின்னா மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமம் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமம். புரியுதா பாருங்க? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரூட் ஏன் வருதுன்னா, நான் என்ன பண்றேன், இதை ஸ்கொயர் ரூட்ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டாதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லலாம், மூலை விட்டத்தை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? சோ மூலை விட்டம், அதாவது செவ்வகம் ரெக்டாங்கிளுக்கான மூலை விட்டம் டைகனலுக்கான ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்ப சிம்பிள்ங்க, இந்த இடம் வந்து என்னது, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது எல், இது பினா இந்த இடம் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? அதுதான் வந்து செவ்வகத்திற்கான மூலை விட்டம் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இப்போ செவ்வகத்திற்கான பண்புகள் பார்த்தாச்சு, அதுக்கான ஃபார்முலாஸும் பார்த்தாச்சு. சோ இந்த சதுரம் செவ்வகம் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் whose side is 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ ஏ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4 சென்டிமீட்டர். சரிங்களா? ஏ 4 சென்டிமீட்டர். சோ சதுரத்தின் பரப்பளவு சுற்றளவு ரெண்டுமே கேக்குறாங்க இங்க. சரிங்களா? அதாவது ஏரியாவும் வேணும், பெரிமீட்டரும் வேணும். சோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவு, ஃபார்முலா என்னன்னு பார்த்திருக்கோம், ஏ ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? சோ இங்க ஏ அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, குத்துருக்கிற பக்க அளவுகள். சரிங்களா? அந்த சைடு குத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ சிம்பிளா சொல்லணும்னா சைடு அப்படின்றது இந்த இடம். சோ இது 4 அப்படின்னா இந்த இடமும் 4 தான், இது 4 அப்படின்னா இந்த இடமும் 4 தான், சோ இந்த இடமும் 4 தான். அதுதானே வந்து சதுரம். சதுரம் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம், எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னும் போது 4 ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எல்லாமே क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 16, 4 ஸ்கொயர்னா 4 4 16. சோ 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர், இல்லனா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்ல எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? தமிழ்ல எப்படி இருக்கும், இத சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லனா
சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஏரியா அவ்வளோதான். சரிங்களா, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா இதுல அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஏரியாக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பெரிமீட்டர் கேக்குறாங்க, அதாவது சுற்றளவை கேக்குறாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா, சுற்றளவு ஈக்குவல் டு 4a யூனிட்ஸ். சரிங்களா, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது, 4a யூனிட்ஸ். ஸோ 4 இன்ட்டு ஏக்கான ஆன்சரும் 4a தான். கரெக்ட் தானே, ஏக்கான ஆன்சரும் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்றனால 4a தான். ஸோ 4 4 16 சென்டிமீட்டர். சரிங்களா, 16 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஸோ சுற்றளவு வந்து 16 சென்டிமீட்டர், ஏரியா வந்து என்னன்னு பாருங்க 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். சரிங்களா, கொஸ்டின் ரொம்ப ஈஸி தானே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து சில அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் இருக்கும், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சைடு வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் டயகனல் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ என்ன கேக்குறாங்க, சதுரத்தின் மூலைவிட்டம் காண்க. சதுரத்தின் மூலைவிட்டம் காண்க. ஸோ மூலைவிட்டம் சைடு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பக்கம் வந்து 50 சென்டிமீட்டர். ஸோ மூலைவிட்டத்திற்கான ஃபார்முலா D ஈக்குவல் டு, அதாவது டயகனல் ஈக்குவல் டு √2a. சரிங்களா, √2a. இப்போ பாருங்க, a ஈக்குவல் டு தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, a வந்து 50ன்னு. ஸோ D வந்து என்ன இருக்கும், √2 இன்ட்டு 50. ஸோ 50√2 சென்டிமீட்டர். ஏன்னா கொஸ்டின் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ அப்படி சென்டிமீட்டர்ல இருந்தா ஆன்சரும் வந்து நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லணும். சரிங்களா, அப்போ மூலைவிட்டம் வந்து 50√2 சென்டிமீட்டர், அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதே கொஸ்டின், சப்போஸ் இங்க பாருங்க, இங்க 50ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா √50ன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, சைடு வந்து 50ன்னு கொடுக்க பதிலா √50ன்னு கொடுத்தா என்ன செய்யலாம், D ஈக்குவல் டு √2 √50ன்னு எதுவுமா. சரிங்களா, சோ எப்படிலாம் இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு பாருங்க. 50ன்னு கொடுத்தனால நம்ம 50√2 நம்ம டைரக்டா போட்டோம். சரிங்களா, சப்போஸ் √50ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், √50 இன்ட்டு √2ன்னு எதுவுமா. சோ ரெண்டுத்துக்குமே காமனா என்ன இருக்கு, ரூட் இருக்கு. சோ ரூட் எடுத்துக்கிட்டா 50 இன்ட்டு 2, புரியுதா, காமனா ஒரே ரூட்ல எழுதிக்கிறேன். சரிங்களா, அப்போ √100ன்னு வரும். சோ ஆன்சரு 10. ஏன்னா ரூட் எடுத்தா 100க்கு ரூட் எடுத்தா 10 தானே, 10 ஸ்கொயர் தானே 100. சோ அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் டி. அப்போ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, ஒரு ரூட் இங்க கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா, சோ கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம சம் போடணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபார்முலா மாறாது. D ஈக்குவல் டு √2a அப்படின்றது தான் டயகனல் ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா அந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சோ செவ்வகத்திற்கான பரப்பளவு மற்றும் சுற்றளவை காண்க. சரிங்களா, நீளம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 சென்டிமீட்டர். சோ அகலம் 18 சென்டிமீட்டர். கேட்கறது என்னது, செவ்வகம். சரிங்களா, செவ்வகத்திற்கான பரப்பளவு மற்றும் சுற்றளவு ரெண்டுமே கேக்குறாங்க. சோ செவ்வகத்திற்கான பரப்பளவு ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, L இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத், எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். L இன்ட்டு பி சதுர அலகுகள். சரிங்களா, சோ எல்லும் பியும் பெருக்கணும். அதாவது எல் வந்து எவ்வளவு இருக்கு, 12, பிரெத் வந்து 18. சோ இது ரெண்டுத்தையும் பெருகி வர்றதுதான் இதற்கான ஆன்சர். சோ 12 18, 8 2 16, மீதி 1. சரிங்களா, 1 8 பெருக்குனா 8, 8 1 கூட்டினா 9, 1 12 12. சோ 6, 9 2 கூட்டினா 11, மீதி 1,
2. சோ அப்போ 216 சதுர சென்டிமீட்டர். ஏன்னா கொஸ்டின்ல பாருங்க இதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கு, 12 வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சரும் வந்து எதுல வரும்? சென்டிமீட்டர்ல தான் வரும். சோ ஏரியா கேக்குறாங்க அப்படின்றனால சதுர சென்டிமீட்டர் எழுதுறோம். இல்லனா இதே கொஸ்டினை எப்படி சொல்லலாம்? 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். சோ இங்கிலீஷ்லயும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லுவேன், இல்லனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரிங்களா? சோ இதுதான் வந்து செவ்வகத்திற்கான பரப்பளவு. செவ்வகத்திற்கான சுற்றளவு கேக்குறாங்க. சோ சுற்றளவு ஈக்குவல் டு 2 இன்டு L பிளஸ் பி சதுர அலகுகள். சரிங்களா? 2 இன்டு L பிளஸ் பி சதுர அலகுகள். சோ 2 இன்டு L வந்து எவ்வளவு இருக்கு? 12 பிளஸ் பி வந்து 18. சோ 2 இன்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 12யும் 18யும் கூட்டினா 30. சோ 2யும் 30யும் பெருக்குனா 60. சோ 60 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இந்த செவ்வகத்திற்கான சுற்றளவா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்ற பட்சத்திலேயே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சோ பெரிமீட்டர் எவ்வளோ? 60 சென்டிமீட்டர். பரப்பளவு எவ்வளோ? 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் மூலைவிட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? சோ கொஸ்டின்ல லென்த் வந்து 6 சென்டிமீட்டரா, பிரெத் வந்து எவ்வளவா? 8 சென்டிமீட்டரா. கேக்குறது என்னது? ஏரியா ஆஃப் த diagonal of the rectangle. So diagonal of the rectangle கான ஃபார்முலா root of L square plus B square. சரிங்களா? root of L square plus B square. So இதுல L கான வேல்யூ என்னன்னு தெரியும்? 6 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். பிரெத் B கான வேல்யூ என்னன்னு தெரியும்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். சோ பாருங்க, L 6 ஸ்கொயர் பிளஸ் B என்னும் போது 8 ஸ்கொயர். அப்போ L 6 ஸ்கொயருக்கான வேல்யூ என்னது? 36. 6 6 36 இல்ல. சோ 36 பிளஸ் 8 ஸ்கொயருக்கான வேல்யூ என்னது? 64. கரெக்ட் தானே? 8 8 64. சோ இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சோ அப்படி ஆட் பண்ணா என்ன வருது? 36யும் 64யும் கூட்டினா 100ன்னு வரும். சரியா? அந்த 100 எதுல இருக்கு? ரூட்ல இருக்கு. சரிங்களா? 100க்கு ரூட் எடுத்தா ஆன்சர் 10. ஏன்னா 10 ஸ்கொயர் தானே 100. சோ 10 அப்படின்றது தான் diagonal of the rectangle இருக்கும். சரிங்களா? ஆனா 10ன்னு சொல்ல முடியாது, 10 சென்டிமீட்டர். அலகு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒரு முறை ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர், 10 மீட்டர், சரிங்களா, 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனா நம்ம கொஸ்டின்ல ஆன்சர் நம்மளுக்கு 10ன்னு வந்தாலே அதான் டிக் பண்ணிட்டு வந்துருவோம். அலகும் ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்னு போடணும், மீட்டர்னா மீட்டர்னு போடணும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a rectangle has its length twice the breadth அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நீளமானது அகலத்தை போல் 2 மடங்கு. அகலத்தை போல் 2 மடங்கு. சரிங்களா? அப்போ நீளம்னா என்னது? எல்லா நீளமானது சரிங்களா அகலத்தை போல் 2 மடங்கு. புரியுதா பாருங்க? நீளமானது அகலத்தை போல் 2 மடங்கு. சோ லென்த் இஸ் சரிங்களா twice the breadth. ஓகேங்களா? twice the breadth. சோ அதான் சொல்லிருக்காங்க L equal to 2B. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? பண்பு. சோ குத்துருக்கிற கொஸ்டின்ல கிவன்ல இதான் இருக்கு, கொடுக்கப்பட்டவையில. சரிங்களா? என்ன சொல்றாங்க? நீளமானது அகலத்தை போல் 2 மடங்கு. சோ length is twice the breadth. ஓகே, இது எழுதியாச்சு. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. செவ்வகத்தின் பரப்பளவு 200 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது 200 சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. செவ்வகத்திற்கான சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னது?
2b L equal to 2bன்ற ஒரு கண்டிஷனு. வேற என்ன தெரியும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கான ஆன்சர் தெரியும். சரிங்களா? அதாவது செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஆன்சர் தெரியும். சோ செவ்வகத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 200 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? 200 சதுர அலகுகள். சோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா என்னது? LB. கரெக்ட் தானே? L இன்டு பி அப்படின்னு சொல்லுவோம், நீளம் இன்டு அகலம். சோ LBக்கான மதிப்பு தான் 200. சரிங்களா? LBக்கான மதிப்பு தான் 200. இப்போ நல்லா பாருங்க, இந்த Lக்கான மதிப்பு என்னது? 2b. கரெக்டா? L ஈக்குவல் டு 2b. சோ அப்ப அந்த Lக்கு இருக்கிற இடத்துல நான் 2bன்னு போட்டுக்கலாமா? புரியுதா பாருங்க, L இருக்க வேண்டிய இடத்துல நான் 2bன்னு போட்டுக்கிறேன். இங்க ஒரு b இருக்கு, ஈக்குவல் டு 200. சரிங்களா? சோ ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு, 100 ரெண்டு முறை அடிச்சா 200. சரிங்களா? சோ அப்போ பியும் பியும் பெருக்குனா b ஸ்கொயரா? b ஸ்கொயரோட மதிப்பு 100. bக்கான மதிப்பு என்னவா இருக்கும்? 10 இருக்கும். ஏன்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் அப்படின்னு எதுவு 10 ஸ்கொயர் தானே 100. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா b ஈக்குவல் டு 10 அலகுகள். ஏன்னா இங்க யூனிட் பாருங்க எதுவுமே குடுக்கல. சரிங்களா? யூனிட்ஸ் வந்து எதுவுமே குடுக்கல. சோ 10 அலகுகள். சரிங்களா? b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? L தேவை. ஏன்னா L b ரெண்டுமே தெரிஞ்சாதான் நம்ம சுற்றளவு பெரிமீட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2 into L plus b அப்படின்றதான ஃபார்முலா. சோ அதுல 2 into L plus b ல இப்போ நான் b கண்டுபிடிச்சேன். L எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்க கேட்கறது சுற்றளவு. சரிங்களா? சோ பாருங்க, L equal to 2 into b கான வேல்யூ என்னது? 10. சோ L equal to 20 அலகுகள். ஏன்னா ரெண்டையும் 10யும் பெருக்குனா 20. சோ L equal to 20 அலகுகள். சோ L தெரிஞ்சிச்சு, b-யும் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எதுக்கு வருவோம்? செவ்வகத்திற்கான சுற்றளவு பெரிமீட்டருக்கு வருவோம். சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2 into L plus b. சோ 2 into L-க்கான மதிப்பு 20, b பிரெத்துக்கான மதிப்பு 10. சோ 2 into 20யும் 10யும் கூட்டினா 30. சரிங்களா? சோ இப்ப பாருங்க, 2யும் 30யும் பெருக்குனா 60. சோ 60 யூனிட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இது கொடுக்கல, சென்டிமீட்டரா இல்ல மீட்டரான்னு கொடுக்கல. சோ 60 யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சம் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ், பயன்பாடுகள் பேஸ் பண்ணிய சம். சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம வந்து கிவன் எடுக்க வேண்டியதா இருக்கும். பாருங்க, இங்கே அந்த லென்த் ட்வைஸ் த பிரெத், இதுதான் வந்து அந்த குத்துருக்கிற கிவன் கண்டிஷன். அது புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த சம் போட முடியும். ஏன்னா இந்த L equal to 2b அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அப்படின்ற பட்சத்துல இந்த சம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நகராது. சரிங்களா? சோ பாருங்க, நீளமானது அகலத்தை போல் 2 மடங்கு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். சரிங்களா? சோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்ல அப்ளைவே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சம்முக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ரெண்டு சதுரங்களின் பக்கங்கள் முறையே பாருங்க, 12 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல the sides of two squares are 12 சென்டிமீட்டர் and 5 சென்டிமீட்டர். சரிங்களா? சோ பக்கங்கள்னா ஒண்ணும் இல்ல, சைட்ஸ். சதுரங்கள் அப்படின்னா ஸ்கொயர்ஸ். சரிங்களா? the sides of two squares are 12 சென்டிமீட்டர் and 5 சென்டிமீட்டர். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கண்டிஷன் இந்த செகண்ட் லைன்ல கொடுத்துருக்க பாத்தீங்களா, இதுதான் வந்து கண்டிஷன். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். சரிங்களா? சோ நம்ம எப்பவுமே சம்ம வந்து எப்படி பிரிச்சுக்கணும், இந்த மாதிரி தனித்தனியா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவனா இப்படி தனித்தனியா எழுதிக்கணும். மேல ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நான் தனியா எழுதிட்டேன். ரெண்டாவதுல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் இதுதான், ஒரு புதிய சதுரத்தோட பக்கம் வந்து இரு சதுரங்களின் பரப்புகளின் கூடுதலுக்கு சமம். அந்த ரெண்டு சதுரங்கள் வந்து சைடு இதுதான். சரியா? அந்த ரெண்டு சதுரங்களோட சைட்ஸ் பக்கங்கள் இதுதான். சரிங்களா? எனில் புதிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? புதிய சதுரத்தின் பக்க அளவு என்ன? சோ அதுக்கு அவங்க குடுத்திருக்கிறது என்னது?
the sides of a square. சரிங்களா, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஏரியா இஸ் the sides of a square, area is equal to என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, sum of the areas of the two squares அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, sum of the areas of the two squares. so அந்த two squares இதுதான்ப்பா. சரிங்களா, so பாருங்க, எனில் புதிய சதுரத்தின் பக்களவு இதுதான் கேக்குறாங்க. find the new cube, sorry new square, அதுக்கான சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ லாஜிக் பிரகாரம் ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த நியூ கியூப், நான் ஃபர்ஸ்ட் புதிய சதுரத்தோட ஏரியா ஆஃப் நியூ ஸ்கொயர் பாருங்க, புதிய சதுரத்தின் பரப்பு. இது வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்க சொல்லிருக்கிற கண்டிஷன் பிரகாரம் இரு சதுரங்களின், சோ இந்த இரு சதுரங்களின் பரப்புகளின் கூடுதலுக்கு சமம். சோ பரப்புகள் அப்படின்னும் போது 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் வருமா, ஏன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a ஸ்கொயர். கரெக்டா, சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் அப்படின்றனால தான் இங்க சைடு வந்து அவங்க 12 ன்னு கொடுத்தனால 12 ஸ்கொயர் பிளஸ் பாருங்க இரு சதுரங்களின் பரப்புகளின்றனால இந்த ஃபார்முலா, கூடுதல் அப்படின்றனால நான் கூட்டிக்கிறேன். சரிங்களா, பிளஸ் 5 இருக்கிறதுனால 5 ஸ்கொயர். சோ இது புரியுதா பாருங்க, இது இவ்வளவுதாங்க லாஜிக். ஏரியா ஆஃப் நியூ ஸ்கொயருக்கானது 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். சோ இந்த கண்டிஷனை நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு கண்டிஷனை. சரிங்களா, எனக்கு பக்கம் வேணும். இப்ப பாருங்க, இது புதிய சதுரத்தின் பரப்பளவா, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர். கரெக்டா, புதிய சதுரத்தின் பரப்புக்கும் ஃபார்முலா a ஸ்கொயர். இதுக்கான மதிப்பு தான் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். சோ 12 ஸ்கொயருக்கான மதிப்பு 144. 12 144 பிளஸ் 5 ஸ்கொயருக்கான மதிப்பு 25. சோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா 169. சோ a ஈக்குவல் டு என்ன வரும், இதுக்கு ரூட் எடுப்போமா, a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. சோ a ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். சோ சென்டிமீட்டர்ல இருக்குல்ல क्वेश्चन, சோ 13 சென்டிமீட்டர். அவங்க கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய சதுரத்தின் பக்க அளவு, பக்கம் சைடு தான் கேக்குறாங்க. சரிங்களா, சைடு ஆஃப் த நியூ ஸ்கொயர் அப்படின்னு. சோ அந்த சைடு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 13 சென்டிமீட்டரா இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு, 13 சென்டிமீட்டரா இருக்கும். கொஸ்டின் இது வந்து என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா எழுத கத்துங்க எந்த கொஸ்டினா இருந்தாலும். ஏன்னா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற கிவன், அந்த கொடுக்கப்பட்டவை இருக்கு பத்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது தெரிந்தால் மட்டுமே நம்ம நல்லா சம்மு போட முடியும். சரிங்களா, அந்த கிவனை தனித்தனியா பிரிச்சு எதை கத்துங்க. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் சம் பாப்போமா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 7th क्वेश्चन. ஒரு செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ அதற்கான சைட்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகிதத்துல கொடுத்திருக்காங்க. இங்க அவங்க வந்து 4 பங்கு வந்து லென்த் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து லென்த். சரிங்களா, ரெண்டாவதா இருக்குது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெத். சோ 4 பங்கு வந்து லென்த் இருக்குன்னா 9 பங்கு வந்து என்னவா இருக்கும், பிரெத்தா இருக்கும். சரிங்களா, அப்போ நீளம் வந்து 4x, எல் வந்து 4x அப்படின்னா பிரெத் வந்து எத்தனை, 9x இருக்கும். சரிங்களா, இது 4 இல்ல 4 பங்கு. சரிங்களா, அப்ப வேல்யூ மாறும். அதே மாதிரி இது 9 இல்ல 9 பங்கு. சரிங்களா, இது 9 பார்ட்ஸ், இது 4 பார்ட்ஸ். சோ வேல்யூ மாறும். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க குத்திருக்கிறதுல. சரிங்களா, சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் குத்திருக்குது எல், ரெண்டாவது குத்திருக்குது பி, இது தெரியணும். சரிங்களா, சோ வேற என்ன சார் இதுல தேவை அப்படின்னா, செவ்வகத்தின் பரப்பளவு குத்திருக்காங்க, எனில் செவ்வகத்தின் சுற்றளவை கேட்கிறாங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா, சோ பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு அதுக்கான ஃபார்முலா என்னது, எல்பி. கரெக்ட் தானே, எல் இன்டு பி 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்
சோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு பதிலா நான் எல்பின்னு போட்டேன். இதுக்கான வேல்யூ எவ்வளவு இருக்கா? 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ எல்லுக்கான மதிப்பு 4x இன்ட்டு பிக்கான மதிப்பு 9x ஈக்குவல் டு 144. சரிங்களா? 144. சோ இப்போ என்ன பண்ணலாம்? 4ஐயும் சரி எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுமா? ஈக்குவல் டு இங்க பாருங்க 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36. சோ 4 9 36 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. சோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 வகுத்தல். ஏன் வகுத்தல் வருது? இந்த சைடு 36 எக்ஸ் ஸ்கொயரும் எதுல இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. சோ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துரும். சரிங்களா? வகுத்தல்ல வந்துரும். சோ பாருங்க எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 36 இது 144. சோ நம்ம ஆறாம் வாய்ப்பால அடிச்சு பார்ப்போமா? ஆறாம் வாய்ப்பால வருமான்னு பாருங்க. வரும். ஆறாம் வாய்ப்பால அடிச்சா இது 6 முறை 6 36. சோ ஆறாம் வாய்ப்பால மேல இருக்கு அடிச்சா 6 2 12 மீதி 14ல 12 போச்சுன்னா 2. சோ 24 எத்தனை முறை வரும்னு கேட்டீங்கன்னா 4 முறை வரும் ஆறாம் வாய்ப்பால. சரிங்களா? அதே மாதிரி 1 6 4 6 24. சோ எக்ஸ் ஸ்கொயருக்கான மதிப்பு 4. எக்ஸுக்கான மதிப்பு அப்ப என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். சோ மைனஸ் முக்கியம் இல்ல, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஏரியாவை சொல்றோம். சரியா? ஏரியாவை எப்ப நம்ம மைனஸ்ல சொல்லிருப்போமா? மைனஸ்ல சொல்ல மாட்டோம்ல. சோ மைனஸ் 450 ஸ்கொயர் ஃபீட்டு மைனஸ் 500 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் மைனஸ் 500 சுற்றளவு இருக்கு அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். சோ மைனஸ் இங்க தேவையில்லை, ஏன்னா இங்க நீ ஸ்கொயர் இதுக்கு எதுக்குற அப்படின்ற பட்சத்துல பிளஸ் ஆர் மைனஸ் வரும். சரிங்களா? ஆனா நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூ என்னது? பிளஸ் வேல்யூ மட்டும்தான், மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆன்சர் மைனஸ்லயே வந்தாலும் பிளஸ் தான் எழுதணும், அப்பதான் ஏரியா. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நீங்க பாப்பீங்க ஆயத்தொலை வடிவ கணிதம் அப்படின்ற ஒரு டாபிக். சரிங்களா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு. அதுல நாற்கரத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு இதெல்லாம் வரும். சரிங்களா? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதுல எல்லாம் ஆன்சர் ஒரு சில சம்முக்கு மைனஸ்லயும் வரும். சோ அப்படி மைனஸ்ல வந்தாலும் ஆன்சர் நம்ம எதில் தான் எடுத்துக்கணும்? பிளஸ்ல தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா ஏரியாவை கேட்கறாங்க. ஏரியாவை கேட்கும் போது மைனஸ்ல ஆன்சர் வராது, அப்படியே வந்தாலும் அது பிளஸ்ல கன்சிடர் பண்ணும். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 4 பங்கு தான், இது 9 பங்கு தான். இதுக்கான ஆன்சர் 4 இல்லை, இதுக்கான ஆன்சர் 9 இல்லை. சரிங்களா? அவ பாருங்க எல் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு. இந்த எக்ஸ்னா என்னன்னு சார்? ஒரு பங்குக்கான வேல்யூ. சரியா? இந்த எக்ஸ்னா என்னது? ஒரு பங்குக்கான வேல்யூ. சோ ஒரு பங்குக்கு வந்து 2 ரூபாய் அப்படின்னா 4 பங்குக்கு எவ்வளவு இருக்கும்? 8 ரூபாய் இருக்கும். சோ எல் வந்து 8 சென்டிமீட்டர். சரிங்களா? ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப எல் வந்து 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி பி வந்து பாருங்க, ஒரு பங்கு 2 ரூபாய் அப்படின்னா 9 பங்கு எவ்வளவு இருக்கும்? ஒருத்தருக்கு 2 ரூபாய் தரம்பா. அப்ப 9 பேருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்? 18 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஏன்னா 2 9 18 இல்ல. சரிங்களா? சோ அப்போ 9 பங்குன்னும் போது 9 இன்ட்டு 2 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்லுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும், பிக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா சுற்றளவு பெரிமீட்டரை கேக்குறாங்க. பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. கரெக்டா? 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. சோ 2 இன்ட்டு எல்லுக்கான மதிப்பு 8 பிளஸ் பிக்கான மதிப்பு 18. சோ 2 இன்ட்டு 18 8 வந்து கூட்டினா என்ன வரும்? 26. சோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 52 சென்டிமீட்டர். சரிங்களா? 52 கொஸ்டின் சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ இங்க கேக்குறது என்னது? சுற்றளவு. சோ ஸ்கொயர் வராது. சோ 52 சென்டிமீட்டர் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம். சோ போன சம்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இரு மடங்குன்னு கொடுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல என்ன சார் ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதத்துல கொடுத்தா என்ன சார் பண்ணது அதான் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். சோ 2 சென்டிமீட்டர் அதிகமாகுது.
இரு மடங்காவல 2 சென்டிமீட்டர் அதிகமாகுது. ஓகேங்களா? நீளமானது அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். அதாவது நீளம் வந்து ஒரு அகலம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். நீளம் வந்து அதை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். ஸோ அப்போ 14 சென்டிமீட்டரா இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அகலம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னா நீளம் என்ன இருக்கும்? 12 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்னா 2 சென்டிமீட்டர் அதிகம். இதுதான் குத்துக்கிற கண்டிஷன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செவ்வகத்தின் பரப்பு குத்துருக்காங்க. எது? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் குத்துருக்காங்க 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஃபைண்ட் தி லென்த் அண்ட் பிரெத். ஸோ நீள அகலங்களை காண்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் பிரகாரம் லென்த் இஸ் 2 சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது 8 சென்டிமீட்டர் நீளம்னா சரிங்களா அகலம் வந்து எவ்வளவுதான் இருக்கும்? 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா அகலத்தை விட நீளம் 2 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ அப்போ எல் வந்து பிரெத்த 2 கூட்டினா வரதா, நீளமானது அகலத்தை விட 2 கூட்டினா வரது. சரிங்களா? இதுதானே கண்டிஷன். நீளமானது அகலத்தை விட 2 கூட்டினா வந்து வரது. சோ நான் என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா வச்சுக்கிட்டேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தின் பரப்பு வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்பி 80 சென்டிமீட்டர். சரிங்களா? எல்பி வந்து எவ்வளோ? 80 சென்டிமீட்டர். அங்கே ஏன் எல்பின்னு போட்டா, ஏன்னா செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்பி. ஓகேங்களா? நீளம் இன்ட்டு அகலம். சரி, ஓகே. எல்லுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? பி பிளஸ் 2 போடலாமா? இங்க எல்லுக்கு பதிலா பி பிளஸ் 2 இருக்கு. சோ இந்த பி பிளஸ் 2, இந்த பி ஈக்குவல் டு 80. இது வரைக்கும் புரியுதா? பி பிளஸ் 2 இன்ட்டு பி ஈக்குவல் டு 80. சோ பி இங்க இருக்கிற 2 நம்பருக்கும் பெருக்குங்க. பியும் பியும் பெருக்குனா பி ஸ்கொயர். பி பிளஸ் 2 இன்ட்டு பி 2b ஈக்குவல் டு 80. சரிங்களா? பி ஸ்கொயர் பிளஸ் 2b ஈக்குவல் டு 80. சோ பி ஸ்கொயர் பிளஸ் 2b, இந்த பிளஸ் 80 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 80 ஈக்குவல் டு 0. சரிங்களா? பிளஸ் 80 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ் 80 ஈக்குவல் டு 0. சோ மைனஸ் 80 கீழே 2, அதாவது இங்க 1 இருக்குதா அர்த்தம்பா. ஒன்னோட இந்த மைனஸ் 80 பெருக்குனா மைனஸ் 80, நடுவில் இருக்கிற 2 நீ கீழே அப்படியே போட்டுக்க. சரியா? எதனா 2 நம்பரை பெருக்குனா மைனஸ் 80 வரணும். அதே 2 நம்பரை கழிச்சாலோ இல்ல கூட்டினாலோ எனக்கு 2 வரணும். அது எது அந்த 2 நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 10 8, 10 8 பெருக்குனா 80, ஆனா மைனஸ் வரணும். அது மட்டும் இருக்கு. சரிங்களா? 10ல 8 கழிச்சா 2, நான் 8க்கு மைனஸ் போடுறேன். சரியா? ஏன் 8க்கு மைனஸ் போடுறேன்னா பாருங்க, 10யும் மைனஸ் 8யும் கழிச்சா என்ன வரும்? 2 வந்துருமா? 10ல 8 கழிச்சா 2, ஏன்னா பிளஸ் 2 வரணும். சரிங்களா? பிளஸ் 2 வரணும்னா சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் வரணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் போச்சுன்னா இங்க மைனஸ் 2 ஆயிடும். ஓகேவா? அப்ப 10ல 8 கழிச்சா 2, 10ம் 8யும் பெருக்குனா மைனஸ் 80. ஓகேவா? ஆன்சர் எழுதும்போது பி பிளஸ் 10 பி மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த பி ஸ்கொயர்ல ஒரு பி வந்து 10க்கு வந்துருச்சு, இன்னொரு பி வந்து மைனஸ் 8க்கு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ பி பிளஸ் 10 ஈக்குவல் டு 0னா பி வந்து என்ன வரும்? மைனஸ் 10 ஆகும். சரிங்களா? பிளஸ் 10 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 10 ஆகும். சோ பி மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னா மைனஸ் 8 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பிளஸ் 8 ஆகும். சோ பி ஈக்குவல் டு 8. சரிங்களா? இந்த மைனஸ் ஆன்சர் வந்து எப்பவுமே கணக்குல எடுத்துக்க வேணாம், பிளஸ் ஆன்சர் மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? பி ஈக்குவல் டு என்னது? 8. சோ பி 8னா எல் வந்து என்னவா இருக்கும்? எல் ஈக்குவல் டு பி பிளஸ் 2 இல்ல, அப்ப 8 பிளஸ் 2 எல் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். சரிங்களா? அவங்க கேட்கறது நீள அகலங்கள் தானே. சோ நீள அகலங்கள் போது எல் வந்து நீளம் வந்து எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். சரிங்களா? அகலம் வந்து எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். சோ சொன்ன மாதிரி வந்துருச்சா? பாருங்க, சொன்ன மாதிரி வந்துருச்சா? அகலத்தை விட நீளம் வந்து 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதான் அவங்க சொன்ன கண்டிஷன். பாருங்க, நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். சொன்ன மாதிரியே வந்திருக்கு பாருங்க. அகலம் 8 சென்டிமீட்டர் தான், ஆனா நீளம் அதோட 2 குட்டி 10 சென்டிமீட்டர். சரிங்களா? சோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தோட நீளம் வந்து 10 சென்டிமீட்டர் உயர்கிறது.
சரிங்களா? அதனால தான் நான் சிம்பிள் மேல போற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. உயர்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்க்ரீஸ். அதே மாதிரி அதன் அகலம் பிரெத்தும் வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டி 8 இது சதவீதம் இப்படி ஞாபகம் வச்சுங்க. 8% வந்து உயருது. இது 10% உயருது. அகலம் வந்து 8% உயருது. சரிங்களா? இங்கேயும் பாருங்க மேலதான் அம்புக்குறி போட்டிருக்கேன். சோ இன்க்ரீஸ் எனில் அதன் பரப்பளவுல சதவீதம் வந்து எவ்வளவு உயர்ந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒண்ணு குறைஞ்சிருந்தாலாவது எதனா சொல்லலாம். இது வந்து உயருமா இல்ல குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ரெண்டுமே உயருதுன்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா பரப்பளவுலயும் வந்து சதவீதம் வந்து என்னதான் இருக்கும், உயர்ந்திருக்கும். சரிங்களா? இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். சோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதற்கான சதவீதம் எவ்வளவு? 10% நீளத்துல எக்ஸ்ட்ரா ஆகுதுப்பா, 8% வந்து அகலத்துல எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா ஏரியால எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கும்? சரிங்களா? இதுக்கான பர்சன்டேஜ் என்ன? இவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு சின்ன லாஜிக், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. x plus y plus xy by 100. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலால ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? உயருதுன்னு சொல்லியிருக்காங்களா? நீளமும் அகலமும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? உயருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி உயருதுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஈஸியா என்ன தேவை பண்ணலாம், குத்திருக்கிற வேல்யூ அப்படியே போடுங்க. எக்ஸுக்கு பதிலா 10 y, அதாவது நீளம் x, அகலம் வந்து y. சரிங்களா? 10 பிளஸ் 8 பிளஸ் 10 இன்டு 8 பெருக்கல் இருக்கு பை 100. ஓகேங்களா? 10 இன்டு 8 பை 100. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. 10 8 கூட்டினா 18 பிளஸ் இது 10 8 பெருக்கினா 80 பை 100ன்னு வரும். கரெக்டா? 80 பை 100. சோ பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இது 18 பிளஸ் 8 பை 10க்கான ஆன்சர் என்னது? 0.8 வகுத்தா 8 நான் 10ஆல வகுக்கிறேன்னு வச்சுங்களேன். பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவேன், 0 சேர்ப்பேன். 10 வாய்ப்பால 8 80 முறை வரும். சரி, 10 வாய்ப்பால 80 வந்து 8 முறை வரும். ஓகேங்களா? மாத்தி சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப பாருங்க 0.8. இப்போ 18 0.8 கூட்டினா 18.8 பர்சன்டேஜ். பர்சன்டேஜில் தானே கேக்குறாங்க, பரப்பளவின் சதவீதம். சரிங்களா? ஏரியாக்கான பர்சன்டேஜ் என்னன்னு. சோ அப்போ 18.8% வந்து என்ன ஆகும்? உயரும். சரிங்களா? 18.8% எது உயரும்? பரப்பளவு உயரும். ஏரியா வந்து என்ன ஆகும்? உயரும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 5% உயர்கிறது. சரிங்களா? முக்கியம் இதுதான். 5% வந்து என்ன ஆகுது? உயர்கிறது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் பாருங்க, அகலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6% குறையுது. சரிங்களா? நீளம் வந்து 5% அதிகமாகுது, அகலம் வந்து 6% குறையுது. டிகிரீஸ் கீழே வருது பாத்தீங்களா அம்புக்குறி. சோ டிகிரீஸ் ஆகுது. சரிங்களா? குறையுது அப்படின்னா அதன் ஏரியா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம், சதவீத மாற்றம் என்னவா இருக்கும்? சரிங்களா? சோ அந்த சேஞ்ச் வந்து பரப்பளவுல என்னவா இருக்கும்? அது அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? அதுதான் சேஞ்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சேஞ்ச்னா ஒன்னும் இல்ல, அந்த பரப்பளவுல ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ மாற்றம் அப்படின்னும் போது அது அதிகமாகவும் ஆயிருக்கலாம், அதாவது இன்க்ரீஸும் ஆயிருக்கலாம், டிகிரீஸும் ஆயிருக்கலாம். ரெண்டுமே மாற்றம் தானே. மாற்றம்ன்றது உயரம், உயருதல். நம்ம மின்னத்தை விட இப்போ அதிகமா உயர்ந்திருக்கோம் அப்படின்றது மாற்றம் தான். மின்னத்தை விட இப்போ தாழ்ந்து போயிருக்கோம் அப்படின்றது மாற்றம் தான். சரிங்களா? சோ அதே விஷயம் தான். பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னும் போது அது இன்க்ரீஸா இல்ல டிகிரீஸான்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி, நான் ஏற்கனவே சொன்ன அதே ஃபார்முலா தான். x பிளஸ் y பிளஸ் xy பை 100. சரிங்களா? சோ x அப்படின்னும் போது என்னது? இன்க்ரீஸ் ஆயிருக்கா பாருங்க, இன்க்ரீஸ், உயருதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீளம் வந்து 5% உயருது. சோ பிளஸ் 5. ஓகேங்களா? போன சம் எல்லாமே உயருதல் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே டைரக்டா 8 பிளஸ் போட்டு. இந்த சம் அப்படி இல்ல, 6% அகலம் வந்து குறையுது. சரிங்களா? அப்படின்னும் போது -6ன்னு போட்டுங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? குறையத மைனஸ்ல போட்டுங்க, உயரத பிளஸ்ல எழுதிங்க. இங்க என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே எழுதிங்க,
பிளஸ் 5 மைனஸ் 6 பை 100. ஓகேங்களா? புரியுதா? 5 பிளஸ் பிளஸ் வந்து ஏன் இங்க மைனஸ் ஆச்சு? ஏன்னா குறையுதுன்னு சொன்னனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். எங்கெல்லாம் y வருதோ, அதாவது எங்கெல்லாம் குறையுதுன்னு வருதோ அந்த இதெல்லாம் வந்து நான் மைனஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? பாருங்க, இங்கேயும் மைனஸ் 6 எக்ஸ் ஒய் பெருக்கல்ல இருக்கு, பக்கத்துல இருக்கிறதுனால. சோ அதனால 5யும் 6யும் பக்கத்துல பெருக்கல்ல எழுதிக்கிறேன். சோ அப்போ 5ல 6 போனா மைனஸ் 1, 6ல 5 போனா 1. சரிங்களா? பெரிய நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், 6க்கான சிம்பிள் மைனஸ்ன்றதுனால நான் மைனஸ் போட்டேன். சரிங்களா? பிளஸ் இங்க பாருங்க 6 5 30. கரெக்டா? நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 30ன்னு எழுதுறேன் பை 100. இது வரைக்கும் புரியுதா? 6 5 30 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 30ன்னு எழுதிட்டேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப மைனஸ் 1 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? இந்த 3 பை 10, அதாவது 3 உள்ளேயும் வெளியே 10ஆல வகுக்கிறீங்க. சரிங்களா? பாயிண்ட் வச்சு இங்க ஜீரோ சேர்த்துக்கிறீங்க. அப்பதான் வரும் 10ஆம் வாய்ப்பால 3 முறை 30. சோ 30ல 30 போனா 0. இங்க வந்து என்ன வரும்? 0.3ன்னு வரும். சரிங்களா? இது பிளஸ் இன்டு மைனஸ்ன்றனால இங்க மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதை ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் 1.3ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் 1.3ன்னு வரும். சோ இந்த 1.3 எதுல வந்திருக்கு? மைனஸ் 1.3%. சரிங்களா? சோ மைனஸ்ல வந்திருக்குன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.3% டிகிரீஸ் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. சொல்றது புரியுதா? அப்போ 1.3 மைனஸ்ல வந்திருக்குனால என்ன ஆயிருக்கு? பரப்பளவில் ஏற்பது மாற்றம் தான் சொன்னாங்க. சோ இதே பிளஸ்ல வந்துச்சுன்னா இந்த ஏதோ உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? மைனஸ்ல வந்திருக்கிறதுனால 1.3% கிட்டத்தட்ட ஏரியா வந்து என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ டிகிரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த லாஜிக் தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இந்த மாதிரியும் ஒரு சம் கொடுத்தேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கமானது 5% உயர்கிறது. சரிங்களா? சோ ஒரு சைடு ஆஃப் எ ஸ்கொயர் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஏரியா பரப்பளவு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ஏன் சார் இங்க ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 வேல்யூ ஏன் கொடுக்கல அப்படின்னா சதுரத்துக்கு ஒரு வேல்யூ தானே, ஏ மட்டும் தானே கொடுப்பாங்க, அதனுடைய பக்கம் மட்டும் தானே கொடுப்பாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்ல. சோ அதனால தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே செவ்வகமா இருந்தா எல்பி, அதாவது நீளம் அகலம்னு 2 அளவு இருக்கும். சரிங்களா? இங்க எல்லா அளவும் ஈக்குவல் இல்ல. புரியுதா? சரி, ஓகே. சதுரத்தின் பக்கம் 5% உயர்கிறது எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு உயருது? இவ்வளவுதான் கொஸ்டின். சரி, ஓகே. இப்ப சம் பாருங்க. அதே சேம் x plus y plus xy by 100 இந்த ஃபார்முலால போட்டாலே ஆன்சர் வருங்க. சரிங்களா? இதுக்கு வேற ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2a பிளஸ், சரிங்களா, 2a பிளஸ் பாருங்க a ஸ்கொயர் பை 100 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நான் இதுலயும் போட்டு காமிக்கிறேன். 2a பிளஸ் a ஸ்கொயர் பை 100. சதுரத்துக்கு மட்டுமே இந்த ஃபார்முலா அந்த பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா, சரிங்களா, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். செவ்வகம், சதுரம், முக்கோணம் எதுவா இருந்தாலும் இதுல போடலாம். ஆனா சதுரத்துக்கு மட்டுமே அந்த ஃபார்முலா. சரிங்களா? நீங்க ஒரே ஃபார்முலாவே கத்துங்க, அதுதான் பெஸ்ட். சரியா? நான் அதையும் போட்டு காமிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இங்க நீளமும் 5% தான், அகலமும் 5% தான். ஏன்னா அதன் பேர் தான் சதுரம். நீளமும் அகலமும் மதிப்பு மாறாம இருக்கிறதுக்கு தானே சதுரம் சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு செவ்வகம் எப்போ எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கோ அப்போ அது வந்து என்னவா மாறிடும்? சதுரமா மாறிடும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் 5னா வையும் 5 தான். அவ்வளவுதான் விஷயம். எக்ஸ் 5னா வையும் 5 தான். அப்போ 5 × 5 பை 100. சரிங்களா? பாருங்க, எக்ஸுக்கு 5, ஒய்க்கும் 5 பை 100. பாருங்க, 5 5 கூட்டினா 10 பிளஸ் 5 5 25 பை 100. ஓகேங்களா? 25 பை 100. சோ இது 10 பிளஸ் இத வகுத்தா என்ன ஆகும்? 0.25 வருமா? பாருங்க, 25 நான் என்ன பண்றேன், வகுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல 0.25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா?
சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10.25% பிளஸ் தானே இருக்கு. சரிங்களா, மைனஸ் என்ன வந்திருக்கா பாருங்க, போன சம் அந்த மாதிரி இல்ல. அப்போ இன்க்ரீஸ்ட். சரிங்களா, இன்க்ரீஸ் உயர்ந்திருக்கு. சோ 5% வந்து சதுரத்தின் பக்கம் உயருது அப்படின்னா 10.25% வந்து என்ன ஆகும், அதன் பரப்பளவு உயரும். சரிங்களா, அதன் ஏரியா வந்து எவ்வளோ 10.25% வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி இதுல போடுவோம் 2 × 5 ஏக்கு பதிலா 5 பா, நம்ம ஏ ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்குவோம். சோ 5 பிளஸ் 5 ஸ்கொயர் பை 100. இங்க பாருங்க 2 5 10 பிளஸ் 5 ஸ்கொயர் 25 பை 100. சரிங்களா, இதை நம்ம டிவைட் பண்றோம், 25 உள்ளியும் 100 வெளியாலையும் டிவைட் பண்றோம். எனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நான் 100 வாய்ப்பால 25 வராது, அதனால நான் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். சரிங்களா, 100 வாய்ப்பால 250 2 முறை வருமா, 2 200 சாரி 2 100 200. ஓகேங்களா, மீதி 50 வந்து 100 வாய்ப்பால வருமா, வராது இல்ல. சோ அதனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டா, ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால இங்க நான் பாயிண்ட் வைக்கல, அது தெரியும்ல, வகுத்தல் தெரியும்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி 100யும் 5யும் பெருக்குனா 500. சரிங்களா, அப்போ 10 பிளஸ் 0.25 இததான் நான் இங்கேயும் போட்டிருப்பேன். சேம் அதே மாடல் வருது பாருங்க, 10.25%. இது நிறைய புக்ல இப்ப கொடுக்குறாங்க. சரிங்களா, ஆனா நீங்க இந்த மெத்தட் ஒரே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஆன்சர் வரும். சரிங்களா, சோ 10.25 பிளஸ்ல இருக்கிறதுனால உயருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு, சதுரம் செவ்வகம் அதாவது ஸ்கொயர் ரெக்டாங்கிள்கான சில சம்ஸ், அதாவது அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரப்பளவுனா என்ன, சுற்றளவுனா என்ன, மூலைவிட்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். சரிங்களா, அப்போ ஒரு ஷேப் எடுக்கும் போது அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கான சம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த சம் வந்து கிளியர் ஆயிடும். சார் இவ்வளவுதான் சம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க, இன்னும் நிறைய சம் இருக்கு. நம்ம சம் எல்லாம் போட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா புக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அளவியல் இருக்கும். சரிங்களா, சோ சம்முக்கு பற்றாக்குறையே இல்லை, ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லை, அதுதான் வந்து இங்க பெரிய விஷயம். சரிங்களா, அதனால நான் என்ன சொல்றேன், சதுரம் செவ்வகம் இது வரைக்கும் இருக்கிற சம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா, நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண சம்மு ஈஸி ஆயிட்டே போகும். சரிங்களா, பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஏன்னா டைம் தாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா, டைம் மட்டும்தான் உங்க கூட கச்சேரி கூட வரும். அப்படி இருக்கும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ வரும், பிராக்டிஸ்ல மட்டும்தான் மேக்ஸ்ல வரும். சரிங்களா, மீதி சப்ஜெக்ட் மாதிரி மெமரி பண்ண முடியாது. 1 2 3 நம்ம எங்க மெமரி பண்ண. சரிங்களா, அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா, சோ மீதி இருக்கிற அந்த முக்கோணம் வட்டம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூசுவல் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்துட்டே வருவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே லைன் பை ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்களா, சோ இப்போ என்ன பார்த்தோம், சதுரம் செவ்வகம் பார்த்தோம், அதுக்கான பிராக்டிஸ் உங்களது. சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.